ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சப்பாத்தி கடலப்பருப்பு முட்டைக்கோஸ் போட்ட ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து குக்கரில் தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, ஒரு வெங்காயம், ஒரு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் போட்டு எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன். ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துருக்குறேன், அவ்வளோதான். அதுக்கு தான் இது அளவு. 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூனு. இது வந்து கரம் மசாலா, இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கிறதுக்கு, தக்காளி வெங்காயம் எல்லாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அப்புறம் மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு, நல்லா கிரேவி மாதிரி வந்தாச்சு. இப்போ வந்து நான் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் போடல. இதை மசாலாவில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 மூடி தேங்காய். இது மசாலாவில் போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கோஸும் பருப்பும் போட்டுக்கலாம். நான் பருப்பு வந்து சுடுதண்ணியில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். ஏன்னா பருப்பு வேகாது, கோஸு வெந்துடும். அதனால் ஊற வச்சிருந்தால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துக்கும். ஒரு 100 கிராம் இருக்கும் கடலப்பருப்பு. கோஸ் போட்டுக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். சப்பாத்திக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்தால் போதும். இப்போ வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு சப்பாத்தி மாவு நல்லா உண்டை பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டா நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாஃப்டாக. இப்போ தேய்ச்சிக்கலாம் ஒன்றா. இந்த மாதிரி டப்பாவில் கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டு வச்சுக்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதை அப்படி தான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேய்ச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மாவில். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிட்டு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு சப்பாத்தி மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இது பண்ணிங்கனாக்கா பரோட்டா மாதிரி வரும் சப்பாத்தி. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இருக்கிறது எல்லாம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ எல்லா சப்பாத்தி இதே மாதிரி பண்ணிக்கலாம். மெதுவாக தேய்ங்க. இப்போ இதையும் தட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி முன்னாடியே தேய்ச்சி வச்சுட்டா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சுடும்போது. இப்போ 3 பண்ணியாச்சு. இப்போது சப்பாத்தி சுட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க மேலே, சப்பாத்தி மேலே. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா சப்பாத்தி நல்லா வேக வச்சுக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இருக்கிற சப்பாத்தி எல்லாமே அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க சப்பாத்தியை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது சுட்டுக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்தாச்சு. பாருங்கள், நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம முட்டை 2 உடச்சி விட்டு நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கின்னு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டை இருந்தால் உடச்சி விட்டுக்கோங்க. இதில் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது கோஸில் அப்படியே முட்டை போட்டால் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி நான் செப்பரேட்டாக இது பண்ணிவிட்டு நான் இப்போ வறுத்துட்டு போடுறேன். அப்போ அது ஒன்றுனா வாய்க்கு அடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக நல்லா வறுத்துருங்க முட்டையை. இப்போ இது வந்து கிரேவியில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டா போதும். கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சப்பாத்தி வச்சுக்கலாம். இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னுட்டு. கிரேவி போட்டுக்கலாம்.